வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் கடந்த 2 வாரமாக தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தத்துவத்தை சிந்தனை செய்து வருகிறோம். காந்த தத்துவம் என்பது இந்த உலகில் பேசப்பட்டிருக்கிறதா என்றால், காந்தம் தத்துவமாக பேசப்பட்டது என்பது நமது ஆன்மீக ஞான குருக்கள் பேசியிருந்தார்கள் என்று சொன்னாலும் அது தெளிவாக விளங்கக்கூடிய அளவில் பேசப்படவில்லை. ஒன்று. மற்றும் மேலை நாடுகளில் இந்த காந்தத்தின் பயன்பாடுகள்தான் விஞ்ஞான ரீதியாக, அறிவியலாக அதை எப்படி பயன்படுத்துவது என்ற ரீதியாகத்தான் ஆராய்ச்சிகள் நடந்து அவை பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நமது நாட்டிலே ஞானியர்கள் இந்த காந்தம் என்பதை பக்தி மார்க்கத்தின் மூலம் நமக்கு உணர்த்துவதற்காக இந்த தத்துவத்தை அந்த கடவுள் என்ற ஒரு உருவமாக்கி அதன் பெயரில் நமக்கு உணர்த்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் அது இப்பொழுது வெறும் சடங்காக மாறிவிட்டது. அதனுடைய முழுமையான பொருள் இப்பொழுது உணர்த்தப்படுவது இல்லை என்பதும் உண்மை. இதுவும் நமது தெற்கு பகுதியில், இந்தியாவின் தெற்கு பகுதியில் வாழ்ந்த சித்தர்கள்தான் இதை உணர்த்தினார்கள். நாம் பெரும்பாலும் இந்தியாவில் பாருங்கள், இந்த விநாயகர், முருகன் என்ற 2 கடவுள்களும் அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில்தான் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ இந்த 2ம் காந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக தொகுக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள் தன்மைகள். இப்போ விநாயகரும் முருகனும் யாருக்கு பிறந்தவர்கள் என்று இந்த கதைகள் சொல்லுகிறது என்று சொன்னால், சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தைகள் என்று சொல்லுகிறது. அங்கும் சிவம் என்பதை சிவன் என்று ஆக்கி, சக்தி என்பதை பார்வதி என்று ஆக்கி, இந்த 2க்கும் பிறந்த குழந்தை, அதாவது இந்த 2இன் இணைப்பினால் வெளிப்பட்ட காந்தம் என்பதைத்தான் முதல் குழந்தையாக விநாயகராக இங்கே நமக்கு கற்பித்தார்கள். விநாயகர் என்பது ஐங்கரத்தான் என்று சொல்லுகிறோம். அந்த 5 கரம் என்பது என்ன? எதை 5 என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக எப்படி புரியும் என்று சொன்னால், 5 பூதங்கள் என்பதுதான் நமக்கு புரியும். நாம் 5 என்று சொன்ன உடனே இந்த இயற்கையில் 5 என்பது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னும் பார்த்தோம் என்று சொன்னால் 5 என்பதும் ஞாபகத்துக்கு வரும். 5 5 ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்பது உண்மை. அப்போ அந்த 5 என்பதை வைத்து விநாயகர் என்று வழிபட்டு வந்தார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள்? பஞ்சபூதத்தை வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், அந்த 5 பூதங்களில் வெளிப்படக்கூடிய அந்த காந்தம் என்ற ஆற்றலைத்தான் நாம் அங்கு வணங்குகிறோம் என்பதை வேதாத்திரிய காந்த தத்துவம் தெரியும் பொழுதுதான் நமக்கு அது புரிகிறது. அப்ப 5 பூதங்கள் என்று சொன்னாலும் அந்த ஒவ்வொரு பூதத்திலிருந்தும் வெளிப்படக்கூடிய காந்தம் என்பது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 விதமான காந்தம். இதுதான் விநாயகராக இங்கு சொல்லப்பட்டது. அதன் பின் சித்தர் பெருமக்கள் வந்தார்கள்.
வந்த பிறகுதான் அவர்கள் இந்த உயிரினம் என்று வரும்பொழுது உணர் மனம் என்று மனம் மைண்டு என்று சொல்கிறோமே, இந்த மனம் என்பது என்ன என்று அவர்கள் ஆராய்ந்தார்கள். இந்த மனம் என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி செய்து அதை தெளிவாக விளக்கியவர்கள் நமது தென்பகுதியில் வாழ்ந்த சித்தர் பெருமக்கள் தான். அதனால இன்னைக்கு மனம் என்பதை பற்றி விஞ்ஞான மருத்துவத்துக்கு முழுமையாக தெரியவில்லை. மனம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வதே இல்லை. ஆனால் மனநல மருத்துவர் என்று இருப்பார், மைண்ட் என்று சொல்லுவார்கள். ஆனால் எது மனம் என்று தெரியாது. இந்த விஞ்ஞானத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதாவது இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்வார்கள். எது எதிர்ப்பு சக்தி என்று கேட்டால் தெரியாது என்று சொல்வார்கள். அப்போ இது வார்த்தையாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் மனம் என்பதும். ஆனால் மனம் என்பதும் காந்தத்தின் ஒரு தன்மாற்றமே என்பதை சொன்னவர்கள் சித்தர்கள். அப்போ என்னாச்சு? அப்போ உயிரினம் என்று வரும்பொழுது அங்கு மனமாகவும் மாறுகிறது. எந்த மனம்? உணர் கருவியாகிய மனம். அப்போ காந்தம்தான் மனமாக வருகிறது என்று சொல்லும்போது, இந்த 5 தன்மாற்றங்கள் இருக்கிறதே, அந்த 5லிருந்து ஒன்றை சேர்த்து 6ஆக மாற்ற வேண்டும் என்பது சித்தர்களுடைய ஒரு நிலை. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்கனவே 5 என்று சொல்லி விநாயகரை நாம் இங்கு வழிபாட்டில் கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது அதை மாற்ற முடியாது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? சிவனுக்கும் பார்வதிக்கும் 2வது குழந்தை பிறந்து விட்டதாக முருகன் என்ற தெய்வத்தை உருவாக்கி அவருக்கு 6 முகம் என்பதை கொடுத்தார்கள். அங்கு 5 கரம் என்று இருந்தது, இங்கு 6 முகம் என்று மாறிவிட்டது. அப்ப இந்த 6 முகம் என்று சொல்லி அந்த கடவுளுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? காந்தம் 6. அப்ப காந்தம் என்றுதான் பெயர் வைத்தார்கள். காந்தம் என்பது அந்த உருவமாக இங்கு சித்தரிக்கப்படும் பொழுது இம் என்பதை இன் என்று மாற்றி விடுவார்கள். எப்படி சிவம் என்ற சுத்தவெளி என்பதை உருவமாக மாற்றியவுடன் சிவன் என்று மாற்றினார்களோ, அதே போல காந்தம் என்று இருந்த அந்த இம் என்பதை இன் என்று மாற்றி காந்தன் என்று மாற்றிவிட்டார்கள். மாற்றி காந்தன் என்றும் காந்த புராணம் என்றும் அவர்கள் எழுதி வைத்து சென்று விட்டார்கள். அது கால வழக்கில் என்னாகிவிட்டது? காந்தன் என்பது கந்தன் என்று மாறிவிட்டது. காந்த புராணம் என்பது கந்த புராணம் என்று மாறிவிட்டது. அப்ப இங்கே இந்த 6 முகம் என்பதும் காந்தம் என்பதும் ஒரு விளக்கப்பட வேண்டிய ஒரு தத்துவமாகத்தான் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அப்ப அந்த காந்த தத்துவம் நமது தமிழ் மண்ணிலே எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது 6 படை வீடு என்று சொல்லுகிறோம். 6 படை வீட்டுக்கு சென்று வருகிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள். அது ஏன் 6 படை வீடு வந்தது? இந்த 6 முகம் ஏன் வந்தது? இதற்கெல்லாம் விளக்கம் தெரிகிறதா என்று சொன்னால் இல்லை. இதையெல்லாம் முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் சொல்லக்கூடியதுதான் இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவம். மகரிஷி அவர்கள் கூட சொல்லுவார்கள். அருணகிரிநாதர் என்பவர் இந்த முருகப்பெருமானை பார்த்து பாடல் ஒன்று பாடும் பொழுது இந்த 6 முகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகளை அவராக ஒரு கற்பனை செய்து அந்த பாடலிலே பாடுவார். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் விடை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேலேந்தி வந்த முகம் ஒன்று. இப்படி 6 முகத்துக்கும் ஒவ்வொரு கற்பனையாக இவர் பாடியவர். அதோடு நிறுத்தினாரா என்றால் இல்லை. 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானை என்று சொல்கிறார். யார்? சிவனிடம் கேட்கிறார். நீதான் 6 முகமாக வந்திருக்கிறாய், நீ 6 முகம் ஆன பொருள், 6 முகமாக வந்த விளக்கத்தை
எனக்கு நீதான் சொல்ல வேண்டும், எனக்கு புரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அருணகிரிநாதருக்கு அங்கு அந்த காந்த தத்துவம் தெரியவில்லை என்று தெரிகிறது அல்லவா? அவதான் மாதிரி சொல்லுவாங்க, இந்த வேதாத்திரிய காந்த தத்துவம் தெரிந்திருந்தால் அவர் இந்த பாடலை அப்படி கேள்வியாக கேட்டு பாடியிருக்க மாட்டார் என்று சொல்லியிருப்பார். அவர் காலத்தில் வேதாத்திரியம் இல்லாததனால் அவருக்கு அதை விளக்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அதை ஒவ்வொரு பாமரனும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் நாம் விளக்கக்கூடிய அளவில் இந்த காந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுவார். அப்ப இந்த காந்த தத்துவம் இதை விளக்குவதற்கு இந்த தமிழ் மண்ணுக்கு மிகவும் கடமையும் உள்ளது, உரிமையும் உள்ளது என்பதை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்கிறோம் அல்லவா? ஆமாம், அப்படிப்பட்ட அந்த காந்த தத்துவம் இதை நாம் தான் இந்த உலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரி, ஆக இப்போ மனம் என்று சொல்லக்கூடியதும் காந்தமே என்பதை நாம் ஒரு அடிப்படையாக தெரிந்து கொண்டு நாம் சென்ற பகுதியிலிருந்து தொடர்வோம். சென்ற பகுதியிலே நாம் என்ன செய்தோம்? இந்த பிரபஞ்சத்தை கற்பனையாக, இந்த பிரபஞ்சத்தில் என்ன என்ன இருக்கிறது என்பதை அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் நம்ம வடிவமாக கொண்டு வந்தோம். கொண்டு வந்து நாம் இந்த தத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்காக ஆறறிவு படைத்த மனிதர்களை எல்லாம் அழித்து விடுவோம் என்று சொன்னோம். இப்பொழுது ஆறறிவு படைத்த மனிதன் இல்லை என்று ஒரு கற்பனையாக வைத்துக்கொண்டோம். அப்ப இது ஒரு யூகமாகத்தான் பார்க்க வேண்டும். இப்போ மனிதர்கள் இல்லாத உலகம். அப்போ என்ன இருந்திருக்கும்? நிச்சயமாக 5 அறிவு விலங்கினங்கள் இருந்திருக்கும். அப்போ 5 அறிவிலிருந்து ஓரறிவு தாவரம் வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டோம். சென்ற வாரம் ஒரு கேள்வியை நாம் வைத்தோம். மனிதனை அழித்து விட்டோம். மனிதன் என்பவன் ஒரே இனம், மனித இனம் என்று ஒரே இனம்தான். இப்பொழுது அடுத்து 5 அறிவு ஜீவன் எல்லாவற்றையும் அழித்துவிட போகிறோம். அப்போதான் நமக்கு இந்த கேள்வி வந்தது. 5 அறிவு ஜீவனிலே பல லட்சக்கணக்கான வடிவங்கள் இருக்கிறதே, இனங்கள் இருக்கிறதே என்று பார்த்தோம். மாடு என்பது ஒரு இனம், ஆடு என்பது ஒரு இனம், குதிரை என்பது ஒரு இனம். இவ்வாறு 5 அறிவிலே எத்தனை இனங்கள் இருக்கிறது? சிங்கம், புலி, பன்றி, எத்தனை இனங்கள் இருக்கிறது? எல்லாமே 5 அறிவு ஜீவன் தான். அப்ப மனிதனில் மட்டும் 6 அறிவில் மட்டும் ஒரே உருவம் இருக்கிறது. இங்கு பல்வேறு வகையான உருவம் இருக்கிறதே என்பது ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களா என்று புரியவில்லை. அவர்களுடைய ஆராய்ச்சிக்கும் நம்மளுடைய ஆராய்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். நாம் காந்த தத்துவ ரீதியாக இதை ஆராய்ச்சி செய்கிறோம். அவர்களுடைய ஆராய்ச்சி அந்த உருவத்தை மட்டும் ஆராய்ச்சி செய்வார்கள். நாம் அப்படி அல்ல, தன்மையை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உருவத்தை விட தன்மை மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்மை என்பதுதான் நமது வாழ்வியலிலே வாழ்வதற்கான ஒரு ஆதாரம். இந்த உருவம் என்பது வெறும் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஊர்தி, அப்படிதான் சொல்ல வேண்டும். அப்ப அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தன்மை. அப்ப இங்கே என்ன ஆகுது? ஒவ்வொரு வடிவத்தில் இந்த 5 அறிவு ஜீவன் இருந்தாலும் ஏதாவது ஒரு இனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆட்டினுடைய முகம் முழுவதும் ஒரே மாதிரியான முகமாக இருக்கிறது. சிங்கத்தினுடைய முகம் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதனில் மட்டும் 850 கோடி மனிதர்கள் இருந்தால் 850 விதமான முகத்தை பார்க்கிறோம். முகத்தில் வேறுபாட்டை பார்க்கிறோம். அங்கு வேறுபாடான இனங்கள், ஒவ்வொரு இனமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. இங்கு ஒரே இனம் வேறுபட்ட முகத்தா கொண்டதாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதை வேதாத்திரியம் நமக்கு சிந்தித்து உணரக்கூடிய அளவில் நம்மை உயர்த்தி இருக்கிறது. என்ன என்று பார்த்தால், அங்கு
முகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது கருமையத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களின் வெளிப்பாடு என்பதை நாம் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே நாம் அடிக்கடி அதை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அப்போ அதாவது இந்த 3 விதமான நாடிகள் என்று சொல்லுவோம். சுழுமுனை, இடகலை, பெண்களை என்று இந்த நாடிகளை பற்றி விளக்கம் சொல்லும் பொழுது அந்த இடகலை, பெண்களை நாடிகள் தொடங்கும் இடம், முடியும் இடம், இது எல்லாமே நாம் விளக்கி இருக்கிறோம். அதாவது கட்டை விரல், கால் கட்டை விரலில் தொடங்கி அது முடியக்கூடிய இடம் முகத்தின் மையப்பகுதியிலே. அப்போ இதை வைத்து நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்றால், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு எது? அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினையின் வெளிப்பாடு தான் முகம். இதைத்தான் அந்த காலத்திலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார்கள். அப்போ அதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறதுனால 850 கோடி மனிதர்களிடம் இருக்கக்கூடிய கர்மவினை விதவிதமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கர்மவினை இன்னொரு மனிதனுடைய கர்மவினை ரெண்டும் ஒன்றாக இருக்காது. அதனால தான் ஒரு மனிதனைப் போல் இன்னொரு மனிதன் இருக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இப்போ இந்த முகத்தில் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் ஒரு காக்கையோ, ஒரு ஆடையோ, ஒரு சிங்கத்தையோ நாம் எடுத்துக்கொண்டால் முகம் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஏன்? அதனுடைய கர்மயம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அங்கு களங்கம் இல்லை. ரொம்ப மினிமமான களங்கம் இருக்கலாம். அது எப்படி இருக்கும்? அது தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அந்த இறை தேடும்போது ஏற்பட்ட சில உணர்வுகள் மட்டும்தான் அங்கு ஒரு பதிவாக இருக்கிறது. இருந்தாலும் அதுவும் தேவையின் அடிப்படையில் இருப்பதால் அது கர்மவினை என்று ஆவது இல்லை. அது ஒரு செயல்பதிவாக இருக்கிறது. அந்த செயல்பதிவில் இருக்கக்கூடிய வேறுபாடு மட்டும்தான் அங்கு வெளிப்படும். அதை நாம் வெளிப்படையாக கண்டு உணர்வது மிக மிக கடினமாக இருக்கிறது. எல்லா முகங்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. மானின் முகமெல்லாம் ஒரே மாதிரி, சிங்கத்தின் முகமெல்லாம் ஒரே மாதிரி, அப்போ புறாவின் முகமெல்லாம் ஒரே மாதிரி. அப்போ ஒரு இனம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய முகம் முழுவதும், உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாகத்தானே இருக்கிறது. இதற்கு காரணம் கர்மவினை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம்? இந்த கர்மவினை என்பது மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் தெரிந்து கொண்டு நாம் அப்படியே அதை பின்னோக்கி செல்வோம். இப்போ 5 அறிவு ஜீவன் முழுவதையும் அழித்து விடுங்கள். அது எத்தனை வகையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அழித்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 அறிவு ஜீவன்கள் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? 4 அறிவு ஜீவன் தான் சடுதி மாற்றம் என்ற நிலையிலே, இயல்பூக்கம் என்ற நிலையிலே 5 அறிவு ஜீவனாக மாறியிருக்கும். இது எல்லாமே இயற்கையில் நடக்கக்கூடிய ஒன்று. அதாவது மகரிஷி அவர்கள் தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலரும் என்று 3 சொல்வார்கள். அந்த இயல்பூக்கம் என்பது ஒவ்வொரு இனத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அந்த ஒரு அறிவிலிருந்து மற்றொரு அறிவாக மலர்ந்தது என்பதற்கு மகரிஷி அவர்கள் என்ன சொல்வார்கள்? சடுதி மாற்றம் என்று சொல்வார்கள். சடுதி மாற்றம் அப்படின்னா ஒரு தற்காலிகமாக வேறு வேறு இனங்கள் அப்படி இணைந்தது, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்று சொல்வார்கள். இப்போ பாருங்க, இந்த இடத்துல கூட நமது 7வது அறிவு பெற்ற மனிதன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது இந்த இடத்தில் நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்போ 5 அறிவு ஜீவனிலிருந்து 6 அறிவு மனிதன் வரும்பொழுது சடுதி மாற்றம் எப்படி ஏற்பட்டது? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்வார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் குரங்கிலிருந்து மட்டும் பிறந்திருந்தால் மனிதனுடைய அந்த உணவு முறை எப்படி இருந்திருக்கும்? வெஜிடேரியனாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி அல்ல. இங்கு ஒரு குரங்கும் யாழி என்ற ஒரு இனமும் ரெண்டுமே 5 அறிவு ஜீவன் தான். அப்படி மாறுபட்ட இனங்கள் சந்தர்ப்பவசமாக சடுதி மாற்றம் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து வெளிப்பட்டதுதான் 6வது அறிவு மனிதன் என்று சொல்லுவார்கள். அப்போ 5 அறிவு ஜீவன் தோன்றுவதற்கு இதே மாதிரியான ஒரு சடுதி மாற்றம் தானே நடந்திருக்கும். அப்படி என்று சொன்னால்
நாலறிவு ஜீவன்களிலும் ஒரே உருவம்தான் இருக்கிறதா? இல்லை, பல்வேறு வகையான உருவம் இருக்கிறது. ஊர்வன என்று சொல்லுகிறோம். நாலறிவு எத்தனை வகையான ஊர்வன என்பது இருக்கிறது உலகம் முழுவதும். அதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்க முடியாது. அத்தனை வகையான அந்த உருவங்கள் இருக்கிறது. அப்போ அங்கேயும் என்ன இருக்கும்? ஒரு சடுதி மாற்றம் என்று 5வது ஜீவன் வந்திருக்கும். இதெல்லாம் இயற்கையினுடைய தன்மாற்ற நிகழ்வுகள். சரி, இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அங்கங்கே அதை பற்றிய ஒரு விளக்கங்களையும் உணர்ந்து கொண்டே நாம் பின்னோக்கி செல்கிறோம். இப்போ 5அறிவு ஜீவன் என்பதை முழுவதும் நாம் அழித்து விட்டோம். இப்பொழுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் 4அறிவு ஜீவன் மட்டும்தான் இருக்கிறது. ஓரறிவு முதல் 4அறிவு ஜீவன் வரை இருக்கிறது. சரி, இப்போ இந்த 4அறிவு ஜீவனையும் அழித்து விடுவோம். எல்லா ஜீவனையும் அழித்து விடுவோம். இப்பொழுது என்ன இருக்கிறது? 3அறிவு. 3அறிவு என்று சொன்னால் அது வண்டினங்கள் என்று சொல்கிறோம். வண்டினங்களில் எத்தனை வகையான வண்டினங்கள், எத்தனை உருவத்தில் இருக்கிறது. அதிலும் பல்வேறு வகை இருக்கிறது. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிந்தனை செய்து பாருங்கள். இப்போ 5அறிவில் எத்தனையோ வகை இருக்கிறது என்று சொன்னோம் என்று சொன்னாலும் அது கீழே செல்ல செல்ல அந்த வகைகள் இன்னும் அதிக எண்ணிக்கையில் கூடக்கூடியதாகத்தான் பார்க்கிறோம். அப்போ 3அறிவு வண்டினங்கிறதுல ஏகப்பட்ட வண்டினங்கள் இருக்கும். 4அறிவினுடைய அந்த எண்ணிக்கையை விட இது கூட இருக்கும். அப்போ நீங்கள் அதாவது பாருங்கள், நீங்கள் ஓரறிவு தாவரத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஓரறிவு தாவரத்தில் கணக்கே பார்க்க முடியாது. அவ்வளவு வகையான செடிகள், கொடிகள், மரங்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி அப்போ 3அறிவு ஜீவன். இப்போ 3அறிவு ஜீவனை அழித்து விடுவோம். 2அறிவு புழுவினங்கள். சரி, இந்த 2அறிவு புழுவினங்கள் அதையும் அழித்து விட்டோம். இப்போ என்ன இருக்கிறது? ஓரறிவு தாவரம் மட்டும் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் உயிரினங்கள் தோன்ற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, அப்படிப்பட்ட சூழல் வரும்பொழுது அங்கு தோன்றிய முதல் உயிரினம் எது என்று பார்த்தால் ஓரறிவு தாவரம். சரி, ஓரறிவு தாவரத்தில் எத்தனை வகை பாருங்கள். நீங்கள் 5அறிவு ஜீவனில் வகை சொன்னமே, அதை விட பல மடங்கு இருக்கும் இந்த தாவரங்களில். இதெல்லாம் இத்தனை வகை எப்படி இதெல்லாம் மடந்தது? இதெல்லாம் இயற்கையினுடைய, இறைவனுடைய தன்மாற்ற சரித்திரம். அது அப்படி ஒரு மலர்ச்சியை மலரச் செய்தது. ஏன் இந்த வித்தியாசம்? இப்போ ஓரறிவு தாவரம் மட்டும் இருக்கு. நம்ம இப்போ சிந்தனைக்கு வந்திருக்கோம். இப்போ 6அறிவு மனிதன் இல்லை, 5அறிவு இல்லை, 4அறிவு இல்லை, 3அறிவு இல்லை, 2அறிவு புழுவினத்தையும் அழித்து விட்டோம். இப்பொழுது ஓரறிவு தாவரம் மட்டுமே இருக்கிறது. ஓரறிவு தாவரத்தில் பல்வேறு வகையில் இருக்கிறது. பல்வேறு வகை. இப்போ ஒவ்வொரு வகையும் பார்க்குறோம். இப்போ ஓரறிவுலேருந்து 5 வரைக்கும் வகை பார்த்தாலும் ஒவ்வொரு வகையினுடைய வாழும் காலம் மாறுபடுகிறது. பார்த்தீர்களா? ஒரு செடி ஒரு 3 மாதத்தில் அதோட லைஃப் சர்க்கிள் முடிஞ்சிருது. ஒரு சில மரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறது. ஒரு சில மரம் 5 ஆண்டுகளில் பலன் கொடுக்கிறது. தென்னை மரம் போன்று. பனை மரம் போன்று அது 40 ஆண்டுகள் கழித்து தான் பலனை கொடுக்கிறது. மூங்கில் அதை விதைத்தோம் என்று சொன்னால் 5 ஆண்டுகள் உள்ளேயே வளர்கிறது. அதன் பிறகு வேகமாக வெளியில் வளர்கிறது. எத்தனையோ பார்க்கிறோம். நமக்கு தெரிந்தது மிக குறைவு. அப்போ இப்போது நமக்கு ஒரு இந்த இடத்துல இன்னும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓரறிவு தாவரத்தையும் அழிக்க போகிறோம். அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனையை செய்து விட்டு அழிப்போம். இப்போது நம்ம இடையில சிந்திக்கிறோம் அல்லவா? அந்த சிந்தனைகள் எல்லாமே வேதாத்திரி மகரிஷி இருக்கும்போது அவர்கள் வெளிப்படுத்தியது இல்லை. நாங்கள் அவரிடம் இருந்து பயிற்சி எடுக்கும்பொழுது அவரிடம் வெளிப்படுத்தியது இல்லை. ஆனால் மகரிஷியினுடைய சமாதி காலத்துக்கு பின்னால் அவர் சூட்சுமமாக நம்முள் உணர்த்தியதைத்தான் இப்பொழுது நாம் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம். சிந்தனையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் மகரிஷி என்ன சொன்னார்? நம்மளையெல்லாம் சிந்தனையாளர்களே,
அறிஞர் பெருமக்களே என்று சொன்னார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் சிந்திக்கணும். அவர் என்ன சொன்னார்? அவருடைய சிந்தனைக்கு மேல் சிந்தியுங்கள் என்று சொன்னார். அவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கட்டிட்டார். ஒரு பேஸ்மெண்ட்டை கட்டி கொடுத்துட்டார். இதற்கு மேல் நீங்கள் கட்டடத்தை கட்டுங்கன்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டார். அப்போ அதற்கு மேல் கட்ட வேண்டும். அந்த பணியைத்தான் தமிழ் ஆனந்த யோகம் செய்து கொண்டிருக்கிறது என்பது நாம் ஒரு இது ஒரு ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்வோம். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இந்த ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இருக்கிறது அல்லவா? இவைகளெல்லாம் இந்த உயிரினங்கள் தோன்றுவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் இதை உணர வேண்டும். அதுதான் நோக்கம். இதை உணர்வதற்காகத்தான் மனம் என்ற ஒரு கருவி வந்தது என்று சொல்லியிருக்கிறோம். சரி, ஆனால் ஆறறிவு மனிதன் அப்படிங்கிறதுக்கு வரும்பொழுது அங்கு என்ன ஆகிறது? இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ அங்கே நோக்கம் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்டில் போய் நிற்கிது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ சுவை என்று எடுத்துக்கொள்வோம். சுவையை உணர வேண்டும். சுவை என்பது எத்தனை சுவை இருக்கிறது? அது இயற்கையின் படைப்பில். இப்போ தாவரங்களிலே ஒரு மாமரம் இருக்கிறது. அது பிஞ்சு விடுகிறது. அது பிஞ்சாக இருக்கும்போது துவர்க்கிறது. இன்னும் சற்று காலமானோடனே மாங்காயாக மாறும்போது புளிக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாளாகி பழுத்தவுடன் இனிக்கிறது. அப்போ அந்த ஒரே ஒன்றுக்குள்ளாக அந்த துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு இது மாற்றம் அடைகிறது அல்லவா? எத்தனை 6 சுவைகள் இருக்கிறது என்று சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு சுவையை உணர்வது கூட வகை வகையாக விதவிதமாக அந்த சுவையை உணர்தல் என்பது இருக்கு இல்லையா? இதுபோல் இந்த 5 தன்மைகளையும் விதவிதமான வகையில் உணர்வது, வெரைட்டி ஆஃப் உணர்வுகள். அதில் ஒரே உணர்வை வெரைட்டியாக உணர்றது யார் உணர்றா? அதே அறிவாகிய தெய்வம்தான் உணர்கிறது. அப்போ அப்படி அதை வித்தியாசமாக உணர வேண்டும். இப்போ நாம் கூட என்ன பண்ணுறோம்? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட போனால் என்ன பண்ணுறோம்? வீட்டில் என்ன, இப்போ இட்லினா இட்லியோடு விட்டுறோம். இப்போ அங்கே போய் சாப்பிட்றோம். முதல்ல 2 இட்லி சாப்பிட்றீங்க, அடுத்து ஒரு தோசையை சாப்பிட்றீங்க, அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஒரு பொங்கலை சாப்பிட்றீங்க, ஒரு வடையை சாப்பிட்றீங்க. அப்போ என்ன பண்ணீங்க? வடை ஒரு டேஸ்ட்டு, பொங்கல் ஒரு டேஸ்ட்டு, பூரி ஒரு டேஸ்ட்டு, தோசை ஒரு டேஸ்ட்டு. சரி, இட்லியே வச்சுக்கோமே. இட்லி வச்சோன்னே என்ன பண்ணுறீங்க? தேங்காய் சட்னின்னு ஒன்று வைக்கிறீங்க, தக்காளி சட்னின்னு ஒன்று வைக்கிறீங்க, மல்லி சட்னின்னு வைக்கிறீங்க, அப்புறம் இட்லி பொடின்னு ஒன்று வைக்கிறீங்க, இன்னும் சாம்பார்னு ஒன்று வைக்கிறீங்க. ஏன் அப்படி? அப்போ அந்த வெரைட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அனுபவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லையா? இது எங்கேருந்து வந்தது? அங்கு அறிவாகிய தெய்வம் இப்படி இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனதை வித்தியாசமாக அது உணர்ந்து அனுபவித்து நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்காகத்தான் அந்த ஓரறிவு தாவரம் என்று தோன்றியதிலேயே அது என்ன செய்தது? ஒரு லட்சக்கணக்கான வெரைட்டி அதில் என்ன பண்ணுச்சு? அதை உருவாக்கியது. அப்போ ஒரு செடி என்று எடுத்துக்கொள்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். செடி என்றால் ஒரு 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 அளவில் வளர்ந்திருக்கும். சிறிய செடிகள் என்றாலும் அந்த சிறிய செடிகளிலேயே எத்தனை வகையான செடிகள் இருக்கிறது. ஒவ்வொரு செடிகளிலிருந்தும் காய்க்கக்கூடிய காய்கள், பழங்கள், அவனுடைய சுவைகள் விதவிதமாக இருக்கிறது. பூக்கள் வேறு வேறு வண்ணங்களில் இருக்கிறது, வேறு வேறு வாசனைகளில் இருக்கிறது. அதுபோல் பலதரப்பட்ட வகைகளை நம்ம பார்க்கிறோம். இப்போது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், ஆனால் அதில் அந்த பழத்தை பார்த்தோம்னா சின்ன பழமாக இருக்கும். இன்னும் அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதையை பார்த்தோம்னா மிக மிக சின்னதாக இருக்கும். எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் ஒரு சிறிய கொடி, அதில் ஒரு பூசணிக்காய், எவ்வளவு பெரிய பூசணிக்காய் வளர்கிறது. அப்போ அந்த வடிவங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரிந்த காய்கறிகளிலேயே இத்தனை வகைகளை பார்க்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தால் எத்தனை லட்சம் வகையான அந்த தாவரங்கள்,
அதே போல் கடலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தாவரங்கள் நாம் கணக்கே எடுக்க முடியாது. நாம் நிலத்தில் இருக்கிறத ஏதோ பார்க்குறோம். ஆனால் கடலுக்குள்ளாக பலதரப்பட்ட தாவரங்கள் அங்கும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாமே ஓரறிவு தாவரம் தானே. அப்போ இருக்கிறதுல, அதாவது அந்த ஓரறிவு தாவரத்தில் இருக்கக்கூடிய இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் இருக்கிறதுல அதிகமாக இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். எதற்காக இத்தனை இத்தனை இனங்கள், இத்தனை சுவைகள், இத்தனை வண்ணங்கள்? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அறிவாகிய தெய்வம் இந்த அழுத்தத்தை மட்டும் உணர்வதற்கு அல்ல. இந்த ஓரறிவு தாவரத்தில் அழுத்தம் மட்டும்தான் உணர்றதுக்கான அறிவு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவையும் வாசனையும் அந்த மலர்களின் அழகும் இதையெல்லாம் பின்னாடி வரக்கூடிய உயிரினங்கள் அது அங்கிருந்து அந்த அறிவாகிய தெய்வம் அனுபவிப்பதற்கு இங்கேயே அதை ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த இயற்கையினுடைய விந்தையை பாருங்கள். இப்போ இரண்டாவது அறிவுன்னு வந்த உடனே அங்கே சுவைன்னு வந்துடுது. அப்போ இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான சுவைகளையும் அங்கே தானே சுவைக்க முடியுது. சுவை என்பது அங்கே தானே மலர்கிறது. அப்போ அதுக்குரிய சுவை முழுவதும் இங்கே இருக்குது. தாவரங்களாக இருக்கும்போது அதை அந்த சுவையை உணர்வதற்கான அறிவு இல்லை. அது ரெண்டாவதாக மலருது. அடுத்து அதை வாசனை நுகரக்கூடிய அளவுக்கு மூன்றாவதாக மலர்கிறது. அந்த வண்ணங்களை பார்த்து ரசிப்பதற்காக நான்காவதாக மலர்கிறது. அடுத்து காதுகள் என்று கேட்கும்போது அங்கே என்ன வருது? இந்த 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, இந்த வண்டுகளின் ரீங்கார ஒலி அலைகள். அப்போ இந்த இது எல்லாத்தையும் இதனுடைய தன்மை அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒலியாக அந்த ஒலி என்ற அடிப்படையிலே 5வது நிலையில் வருகிறது. அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த இயற்கையினுடைய அறிவு இந்த ஒவ்வொரு அந்த காந்த தன்மைகளையும் அது உணர்வதற்காக எப்படியெல்லாம் அது படைத்திருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியது நமக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. இப்போ நாம் ஒவ்வொன்றாக அழித்து வந்தோம் அல்லவா? இப்போ கடைசியாக என்ன இருக்கிறது? ஓரறிவு தாவரங்கள் இருக்கிறது. இப்போ அந்த ஓரறிவு அந்த தாவரங்கள் என்பதை அழித்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அங்கு என்ன இருக்கும் என்று பார்த்தால் அங்கு உயிரினங்கள் என்ற ஒன்றே இருக்காது. வெறும் பஞ்சபூதங்கள் மட்டும்தான் அங்கு இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சம் என்ற மேப்பில் 5 பஞ்சபூதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அதை அழிச்சிடறோம். இப்போது இந்த இடத்துல உயிரினங்கள் என்பது அங்கு அழிக்கப்பட்டு விட்டது என்ற நேரத்திலே அங்கு இன்னொன்றும் மறைந்துவிடும். எது என்று சிந்தனை செய்து பாருங்கள். மனம் என்ற ஒன்று அங்கு இல்லாமல் போகும். ஏன்? ஓரறிவு தாவரம் என்று உயிரினம் என்று தொடங்கும் போதுதான் மனம் என்ற ஒன்றே உருவாகிறது. எப்போ மனம் உருவாகிறது? இந்த 5 பஞ்சபூதங்களும் ஒன்று கூடி ஒன்றாக இணைந்து அதில் இந்த விண் என்ற முதல் பூதம் உயிராக இயங்கும்போது அங்கிருந்து படர்க்கை நிலையில் மனம் என்று வருகிறது. அப்போ பாருங்க, அது உயிர்னு பேர் வாங்கின போது அங்கே வெளிப்படக்கூடிய காந்தம் மனம். அதுவே விண்ணாக இருக்கும்போது அங்கே மனம் கிடையாது. அப்போ இங்கு இப்போ நாம் 6 அறிவு மனிதனிலிருந்து ஒவ்வொன்றா அழிச்சிட்டே வந்தோம். எப்போ இந்த ஓரறிவு தாவரத்தை அழிக்கிறோமோ அங்கு மனம் என்ற ஒன்றும் உயிர் என்ற ஒன்றும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? டெலீட் ஆயிடுது. அதை அழிந்து விடுகிறது. அப்போ அது ரெண்டும் இல்லை. இது இல்லாமல் வெறும் பஞ்சபூதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பூமி ஒரு காலத்தில் இருந்திருக்கும் அல்லவா? இருந்திருக்க வேண்டும். அப்படித்தானே இந்த தன்மாற்றம் நடந்து கொண்டு வருகிறது. இப்படிதான் இருந்திருக்க வேண்டும். சரி, அப்போ அந்த இடத்துல இப்போ உயிர் மனம் 2 காணோம். இப்போ பாருங்கள், மகரிஷி அவர்கள் மறைபொருள்கள் 3ன்னு சொல்லியிருக்கிறார். என்னென்ன? மனம், உயிர், தெய்வம். இதில் இந்த 2 என்னாச்சு? இடையில மறைஞ்சிருச்சு. 2 இடையில வந்தது. இப்போ தெய்வம் மட்டும் இருக்குது. அதை அழிக்க முடியுமானா அழிக்க முடியாது. அது நிலையானது. இப்போ அதை நோக்கி தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். சரி, அப்போ பாருங்கள், இப்போது
இந்த இது ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடுது. இப்போது இந்த மாதிரி இப்பொழுது இந்த உயிரினங்கள் இல்லாத வெறும் பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய பூமின்னு ஒன்று இருக்குமா? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன் மாதிரி அந்த ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் ஏதோ ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்போது எல்லா கிரகத்திலையும் ஆறறிவு மனிதன் வரை வந்திருப்பானா அப்படின்னு கேட்டால், சில இடங்களில் வெறும் பஞ்சபூதங்கள் வரைக்கும் இருக்கலாம், சில இடத்துல 2 அறிவு வரைக்கும் இருக்கலாம், 5 அறிவு வரைக்கும் இருக்கலாம், மனிதன் வரைக்கும் இருக்கிறதும் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கற்பனையாக நாம் எதையும் முடிவு செய்ய முடியாது. இப்போது இங்கே கூட எடுத்துங்க, நம்ம பூமியில் கூட எடுத்துங்க, இந்த சூரிய குடும்பத்தில் கூட என்ன நடக்கும் என்று மகரிஷி ஒரு தடவை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த பூமியில் உயிரினங்கள் என்பது இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு நிலை வரும் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு நிலை வரும்போது என்ன ஆகும்னா, செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வந்துடும். இப்போ நம்ம இப்படி பார்க்கணும், செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்குரிய பஞ்சபூதங்களின் அந்த விகிதாச்சாரம் வரும்போது, அங்கே உயிரினங்கள் தோன்றும்போது இங்கு உயிரினங்கள் என்னாகும், அழிய ஆரம்பிச்சிடும். இதை கூட நம்ம ஒரு கற்பனையாக இப்படி சிந்திச்சு பார்ப்போம். எப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ செவ்வாய் கிரகத்தில் ஒரு 5 பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், தாவரங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ கூட நம்ம எலான் மாஸ்க் இங்கேருந்து போய் விதையை கொண்டு போய் அங்கே விதைச்சி அங்கே தாவரங்களை முதல்ல உண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மனுஷங்களை அங்கே கொண்டு விடணும்லாம் முயற்சி பண்ணுறார். இது தேவையில்லாத வேலை மட்டுமல்ல, அவ்வளவு பெரிய இரையாற்றல் செய்யக்கூடிய வேலையை நான் செய்கிறேன் என்று ஒரு முயற்சி செய்கிறார். இதுவெல்லாம் இங்கே இருக்கிறதுல மக்களை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிறதுங்கிறத விட்டுட்டு இங்கே எல்லாத்தையும் துன்பமாக்கி விட்டுட்டு அந்த வேலையை பார்க்குறார். அது நம்ம வேலை அல்ல. அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ பாருங்கள், அப்படி ஒன்று அங்கு ஓரறிவு தாவரம் தோண்டத் தொடங்கிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கற்பனையாக ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். என்னென்னா, அங்கே ஓரறிவு தொடங்கிடுச்சுன்னா இங்கே 6 அறிவு என்ன ஆயிரும், அழிஞ்சிடும். அப்போ முதலில் மனிதன் அழிந்து விடுவான். இந்த உலகத்தில் இந்த உயிரினங்களில் இல்லாமல் போகும் என்று சொன்னோம்ல. அப்போ எந்த வரிசையில் அப்படியே வந்தோமோ அதே வரிசையில் தான் போவோம். அப்போ முதல்ல மனுஷன் இல்லாமல் போயிடுவான். அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் 5 அறிவு போகும். இப்போ நாம் மேப்பில் நாம் ஒரு இதை அழிச்சிட்டு வந்தோம் இல்லையா, வரிசையை அழித்தோம் இல்லையா, முதல்ல 6 அறிவை அழித்தோம், அடுத்து 5, 4 இப்படியே வந்தோம் இல்லையா, இதே வரிசையில் தான் அது அழிந்து கொண்டு போகும். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். முதல்ல மனிதன் அழிந்து விடுவான், அதுக்கப்புறம் 5 அறிவு அழியும், அதுக்கப்புறம் 4 அறிவு அழியும், 3, 2, கடைசியில் தான் தாவரங்கள் என்பது அழியும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது அப்படி ஏன் முதல்ல மனுஷன் அழிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கற்பனை பாருங்கள். இப்போ மனுஷன் அங்கே மற்ற அறிவு எல்லாமே உயிரினங்கள்லாம் இருக்குது. இந்த தாவரத்தை மட்டும் முதல்ல அழிச்சிட்டா என்ன செய்வோம்? மற்ற உயிரினங்கள் எதுவும் உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த இயற்கை சரியாகத்தான் அதை செய்யும். இப்போ மனிதர்களை அழித்து விட்டால் 5 அறிவு ஜீவனிலிருந்து ஓரறிவு ஜீவன் வரை அவையெல்லாம் வாழ முடியும். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு. இப்போ 5, 4, 3, 2 அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓரறிவு ஜீவன் மட்டும் தாவரம் மட்டும் இருக்குன்னு இருக்க முடியும். தாவரம் மட்டும் இருக்க முடியும். ஆனால் தாவரம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியுமா? தாவரம் இல்லாமல் 5 அறிவு ஜீவன் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் இயற்கையினுடைய ஒரு படைப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா, அங்கே ஓரறிவு செவ்வாயில் தொடங்குச்சுன்னா இங்கே 6 அழிஞ்சிரும். அங்கே 2 அறிவாக மலரும் போது இங்கே 5வது அறிவு அழிஞ்சிரும். அங்கே 3 வரும்போது இங்கே 4 அழிஞ்சிரும். அங்கே 4 வரும்போது இங்கே 2 அழிஞ்சிரும். இது மாதிரி அங்கே 6வது மனிதன் வரும்போது இங்கே என்ன ஆயிரும், இங்கே தாவரமும் கடைசியில் அழிஞ்சிரும், இருக்காது. இது மாதிரி தான் சுக்கிரனில் நம்ம முன்னாடி ஒரு காலத்தில் அழிஞ்சு சுக்கிரனாக மாறி இருக்கிறது. பூமியில் தொடர சுக்கிரனில் என்னாச்சு, அது இல்லாமல் போச்சு. இது மாதிரி ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் இப்படி மாற்றங்கள் நடந்து கொண்டே வரும். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகம் அழியுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் அழிஞ்சாலும் அது இன்னொரு உலகம் உருவாகி கொண்டு இருக்கும்.
அப்படிங்கிற அடிப்படையில் இப்போது ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் அங்கங்கே எந்த நிலையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வெறும் பஞ்சபூதங்கள் அளவிலும் இருக்கலாம், 2 அறிவு வரையும் கூட வந்திருக்கலாம், 6 அறிவு முழுமை பெற்றதும் இருக்கலாம். அப்படிங்கிறத நாம் நம்ம சிந்தனை செய்து புரிந்து கொள்வோம். இந்த இடத்துல நாம் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை சிந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. என்ன சிந்தனைனா, இப்போ பாருங்கள், இப்போ ஓரறிவில் இத்தனை ரகங்கள் சொன்னோம், 5 அறிவுலையும் இத்தனை உருவங்கள் அப்படின்னு சொன்னோம், இத்தனை இனங்கள்னு சொன்னோம். சரி, மனிதர்கள் மட்டும் ஒன்று தான் என்று சொன்னோம். எதுக்காக ஒன்று? மனிதன் என்பவன் ஒரே உருவத்தில் ஒரே இனமாக இருக்கிறான் என்று சொன்னோம்லவா? ஏன் என்ற அவனுடைய பர்பஸ் இறை உணர்வு பெறுவதற்கு. சரி சரி, இறை உணர்வு பெறுவதற்குனாலும் ஏன் அது ஒரே மாதிரியான 6வது அறிவில் ஒரே மனித இனம் மட்டும் இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ சுவைகள்னால் 6 சுவைகள் இருக்குது. அதே போல் வண்ணங்கள்னு பண்ணோம்னா எத்தனை வண்ணங்கள் இருக்குது பார்ப்பதற்கு. கேட்பதற்கு ஒலி அலைகள் எத்தனை விதவிதமான அலைகள் இருக்குது. எல்லாமே இப்போ தாவரத்தில் பல விதங்கள் தோன்றியப்ப அது அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனதை உணரக்கூடியது விதவிதமாக அனுபவிக்கிறது, அதை உணரணும். சரி, இங்கே மனிதன் வந்தோடனே அவன் இறைவனை உணர்வதற்காக வந்தவன். சரி, இப்போ இறைவனை உணர்வது, இறைவன் ஒன்றா பலவா என்று ஒரு கேள்வி கேளுங்க. இறைவன் ஒன்றா பலவா? ஒன்றா இரண்டான்னு ஒருவர் கேட்கல, ஒன்றா பலவா? நாம் இன்னைக்கு எத்தனை இறைவனை வச்சுருக்கிறோம்? இந்துக்கள்லேயே எத்தனை வகையான இறைவன், எத்தனை பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்படிலாம் இருக்குது. அப்புறம் அங்கிட்டு இஸ்லாமில் ஒரு இறைவன், கிறிஸ்தவத்தில் பல வகையான அதுலேயும் மாறி மாறி இருக்கிறது. அங்கிட்டு பௌத்தம், இது மாதிரி சமணம், நிறைய எத்தனை இதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நீங்கள் பாருங்கள், இப்போ பொதுவாக மெயினாக 3 இருக்கு இல்லையா? இப்போ இஸ்லாம் இருக்குது, கிறிஸ்தவம் இருக்குது, இந்து இருக்குது. இப்போது 3க்கு 3 கடவுள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 கடவுளையும் உணர்றதுக்கு எப்படி ஒரே 6வது அறிவில் ஒரே இனம்தானே இங்கே வந்திருக்கிறது. இது வேறு வேறு கடவுளாக இருந்திருந்தால் விலங்கினங்களில் மாதிரி ஒரு 3 வகையான இங்கே 6வது அறிவின் உயிரினம் வந்திருக்கணும் அல்லவா? அப்படி இருக்கணும் அல்லவா? இங்கே ஏன் அது இல்லை? ஒன்று தான் கடவுள், இறைவன் ஒன்று தான். அதனால தான் 6வது அறிவில் ஒரே ஒரு வடிவத்தில் தான் இங்கே அந்த உயிரினம் இருக்குது. அதுவே நமக்கு என்ன ப்ரூஃப் காமிக்குதுன்னா, இந்த இறைவன் என்பவன் ஒன்று தான் என்பதை இந்த இடத்துல அது ப்ரூஃப் பண்ணுது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் தான் என்ன பண்ணுறோம், வேறு வேறு உருவங்களாக வைத்துக்கொண்டு நாம் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோமே தவிர அங்கு இறைவன் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதனால் 6 அறிவு படைத்த மனிதன் ஒன்றாகத்தான் ஒரு உருவமாகத்தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் வேறு சூரிய குடும்பத்தில் வேறு மாதிரி இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது இங்கே இருக்கிற உருவத்தை மாதிரி இருக்கும், ஆனால் சற்று மாற்றி இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அந்த அதில் இப்போ மற்ற தாவரங்கள் மாதிரியோ விலங்கினங்கள் மாதிரியோ பல வகை என்பது இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அங்கு ஒரே இறைவனை நாம் உணர்வதற்காகத்தான் மனிதனாக வந்திருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இறைவன் ஒன்றுங்கிறத, இந்த உருவம் ஒன்றாக இருக்கிறத வச்சு கூட நாம் என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் தான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பல உருவங்களை வைத்துக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோம். அதை கூட ஒரு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் ஒரு நடந்த நிகழ்வா என்று தெரியவில்லை, இதை ஒருவர் விளக்கினார். என்ன என்று சொன்னால், ஒரு ஊரில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், அந்த அதில் பெரிய காம்பவுண்டு சுவர், காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில் மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த யூரின் போய் போய் அந்த இடத்த ரொம்ப ஒரு ஸ்மெல் ஆக்கி வச்சுறாங்க. ஸ்கூலுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. அப்போ இதை எப்படியாவது நிறுத்தணும்னு பார்க்குறாங்க, முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை இது பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போடுறாங்க. என்னென்னா, அந்த காம்பவுண்ட் சுவர் முழுவதும் அந்த இறைவனுடைய படங்களை வரைந்து விட்டால் இவர்கள் இங்கே இந்த அசிங்கம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, எந்த இறைவனின் படத்தை வரைகிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வரும்போது, இங்கே பொதுவாக
ஒரு 3 மதத்தினுடைய பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. அதனால் 3ஆ பிரித்து ஒரு இந்து கடவுள் வரைஞ்சிறது, இன்னொன்றில் கிறிஸ்தவ கடவுள் வரைகிறது, இன்னொன்றில் இஸ்லாம் கடவுள் வரைகிறது, இப்படின்னு வரைஞ்சிட்டாங்க. வரைஞ்சிட்ட பிறகு அப்போ அதுக்கப்புறம் வந்து அங்கே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதன் பிறகும் அதே ஸ்மெல் வந்து இருக்குது. என்னென்னு வந்து பார்க்கும்போது, இப்போ இந்து மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்து கடவுள் இருக்கிற இடத்துல பயம், அங்கே யூரின் போடுறதுக்கு பயம் அப்படின்ட்டு இந்த இந்த பக்கம் வந்து அவங்க போகிறாங்க. இவங்க அந்த பக்கம் போகிறாங்க. தனது கடவுள் மேலே தான் பயம் வருது, மற்ற கடவுள் மேலே பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஒரு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் பேசினார். மக்களுடைய மனநிலை இது என்ன மனநிலை? அப்போ இறைவன் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலை. அப்போ இப்போ இறைவன் என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியுங்கிறது அந்த இடத்துல ஒரு இன்னும் என்னென்னா, இந்த ஒன்றை உணர்த்தாதனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய துன்பமாக இருக்கிறது. அந்த ஒன்று தான் இறைவன்கிற அந்த இறைவன் எப்படி என்பதை உணர்த்துவதற்கு காந்த தத்துவம் மிக 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 அவசியம். இப்போ அதுக்காக தான் நம்ம இந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நம்ம காந்த தத்துவம் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இது ஒவ்வொன்றா அழிச்சிட்டு வர்றோமே ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம போகிறது எங்கே போகிறோம்? டுவோர்ட்ஸ் இறைவன். இறைவனை நோக்கிய பயணமாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இதைத்தான் நம்ம கோயம்புத்தூரோடு நம்ம என்ன பண்ணோம்னா, ஜேர்னி டுவோர்ட்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அறிவின் பயணம் என்று ஒரு 3 வருடம் அந்த பட்டறை வகுப்பை நடத்தினோம். அப்போ ஜேர்னி டுவோர்ட்ஸ் கான்சியஸ்னஸ். இப்போ நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? இப்போ 6 அறிவு மனிதன்லேருந்து அழித்து இப்போ என்ன பண்ணிட்டோம்? உயிரினங்களே இல்லை, பஞ்சபூதங்கள் தான் என்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்போ இப்போ அடுத்த என்ன கேள்வி வரும்? இந்த பஞ்சபூதங்கள் 5 மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அடுத்த கேள்வி, 5 பஞ்சபூதங்கள் இருக்கிறதா? 5 பஞ்சபூதங்கள் தனித்தனியாக இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அவை தனித்தனி தானா? அவை என்ன, அது எப்படி தனித்தனியாக இருக்கிறது? எப்படி தனித்தனியாக காட்சி தருகிறது? இப்போ இதெல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து சிந்திக்க இருக்கிறோம். அதுலேருந்து சிந்தித்து போய் கடைசியில் எங்கே போவோம்? இறுதியாக அந்த இறைநிலை என்ற இறைவனிடம் போய் சேர்வோம். அங்கே போன பிறகு அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வருவோம், மனிதன் வரைக்கும் திரும்பி வருவோம். வரும்போது நமக்கு காந்த தத்துவம் தெளிவாக விளங்கும். அங்கே தான் நம்ம காந்தத்தை பற்றி பேச போகிறோம். திரும்பி வரும்போது தான் காந்தத்தை பற்றி பேசுவோம். இப்போ இந்த மாதிரி போகாமல் இருந்தால் இது சரியாக விளங்கி கொள்ள முடியாதுங்கிறதுனால நம்ம தெளிவாக விளங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி போய்கிட்டுருக்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகரிஷி கூட இந்த இறைநிலை தவம்னு ஒன்று நடத்துவார். அந்த தவத்தை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடத்துவார் அவர். அப்படி மனிதனில் தொடங்குவார். அப்படியே என்ன பண்ணார், 5 அறிவுக்கு போய் 4, 2, 3, 2 அப்படியே போய் பஞ்சபூதங்களில் போய் அப்படியே போய் இறைவனுக்கு போயிடுவார். அப்புறம் இறைவன்லேருந்து திரும்பி மனிதனுக்கு வருவார். இது மாதிரி அப்படியே போயிட்டு வர்றது. அதை தான் என்ன பண்ணுவார், இறைநிலை தவம்னே சொல்லுவார். அது மாதிரி அப்போ அதே தான் நாம் இப்போ இன்றைக்கி நம்ம அப்படி கொண்டு போயிருக்கோம். ஆக இப்போது இந்த மாதிரி இதை அழிச்சிட்டு போகிற வழியில் இதெல்லாமே வந்து பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் இதெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். ஆனால் இதில் இந்த இத்தனை வகை இருக்கிறது, மனிதனில் ஒரே இனமாக இருக்கிறது, மூஞ்சி மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது, அதுக்கு என்ன காரணம்? அதே போல் இந்த ஒன்றாக இருக்கிறதுனால இறைவன் ஒன்றாகத்தானே இருக்க முடியும். இந்த இந்த சிந்தனைகளெல்லாம் இப்போது மகரிஷி இருக்கும்போது இப்படியெல்லாம் சிந்திக்கலை, அவரும் சொல்லலை, நாங்களும் கேட்கல. ஆனால் மகரிஷியினுடைய சமாதி காலத்துக்கு பின்னாடி அவர் உணர்த்திய அந்த உணர்வுகள் தான் இப்பொழுது நாம் தமிழ் ஆனந்த யோகத்திலே அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு உண்மையிலேயே ஒரு சிந்தனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஆழமான சிந்தனை மகரிஷி அவர்கள் நம்முள்ளிருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இப்பொழுது உயிரினம் என்பதை அங்கே அழித்து வெறும் பஞ்சபூதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை நாம் அப்படியே சிந்தனை செய்து வாருங்கள். அடுத்த வாரம் நாம் இந்த காந்த தத்துவத்தை தொடருவோம். வாழ்க வளமுடன்.